நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களை இணைவது லதா ராணி. இன்றைய எங்களின் காலை உணவு பழங்கள்ல சப்போட்டா பழம், கருப்பு திராட்சை, பச்சை திராட்சைங்க. இது சிறுதானிய தோசை, அதுக்கு தொட்டுதற்கு பச்சை பயிறு. இன்னைக்கு இனிப்பு கூழ் செய்யலைங்க. இது காட்டு யானை மரிசி கஞ்சி, முளைக்கட்டின கருப்பு சுண்டல், வாழைக்காய் பொரியல். நம்ம வீட்டில் வாரத்தில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வெந்தயக்கறியும் உருளைக்கிழங்கும் போட்டு இப்படி ஒரு பொரியல் மாதிரி பண்ணுவோம். அதுதான் இன்றைய எங்களின் காலை உணவு. எங்களோட இந்த உணவு வீடியோவை தினந்தோறும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதில் திங்கக்கிழமை வீடியோ அப்லோட் பண்ண போது பார்த்தீங்கன்னா சவுண்டு இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையும் நேற்று அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கு இட்லிக்கு பதிலாக தோசைன்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் தயாரித்த அந்த மாவில் நானே இது வரைக்கும் இட்லி சுட்டதே கிடையாது. அப்போ நேற்று முதல் முறையாக நான் அதை இட்லி சுட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருந்தது. ஒவ்வொரு முறையும் நம்ம சிறுதானிய தோசைன்னு சொல்லி பழகி இட்லிக்கும் சிறுதானிய தோசைன்னு சொல்லிட்டேன். அதுவும் சரியாக நான் கவனிக்கல. ஈவினிங் என் பையன் சொன்னதுக்கப்புறம் தான் நானே வீடியோவை பார்த்தேன். ஸோ என்னோட இந்த உணவு வீடியோவை டெய்லியும் பார்த்துட்டு இருக்கிறவங்கக்கிட்ட 2 விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திங்கக்கிழமை சவுண்ட் இல்லாமல் போட்டதுக்கும், செவ்வாய்க்கிழமை நேற்று இட்லியை தோசைன்னு சொன்னதுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய வீடியோவை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. நான் அந்த திங்கக்கிழமை போட்ட வீடியோ சவுண்ட் இல்லாமல் போட்ட வீடியோவுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதையும் நான் ஆட் பண்ணுறேன். அந்த கமெண்ட்ஸ் எனக்கு கொடுத்த அந்த சகோதரி யாருன்னு எனக்கு தெரியல. நான் தலை வணங்கி உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வாங்க எங்களுடன் சாப்பிடலாம்.